வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா. திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் கலைப்புலி தானுவுடைய தயாரிப்பில் இயக்குனர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சிலம்பரசன் டிஆர் நடித்து வெளியாக இருக்கின்ற அரசன் அப்படிங்கிற படத்தோடைய ப்ரோமோ பற்றி நேற்று திரையரங்குகள்லையும் இன்றைக்கி யூடியூப்லையும் இந்த படத்துடைய ப்ரோமோ, அரசனுடைய ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருந்தது. கிட்டத்தட்ட வெற்றிமாறன் படங்களுக்கே உண்டான டெம்ப்ளேட் அத்தனையும் உட்கொண்ட ஒரு ப்ரோமோன்னு தான் சொல்லணும். அது இந்த ப்ரோமோட ஆரம்பத்தில் நம்ம இயக்குனர் நெல்சன் அவருடைய அடுத்த படத்துக்காக ஒரு கைதின்னு சொல்ல முடியாது, குற்றம் சாட்டப்பட்ட சிலம்பரசனை என்ன மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபட்டார், அது தொடர்பான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கிடைச்சா படமாக பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக அவருடைய உதவியாளரோட போய் அவரை ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணுறார். அப்படி தான் அந்த படம் தொடங்குது. அப்போ சிலம்பரசன் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை நெல்சன்ட்ட சொல்கிறார். நீங்கள் இதை வழக்கமாக படம் ஆரம்பிக்கும் போது ஒரு டைட்டில் போட்டுக்குவீங்கள்ல, அது என்னது, இது இந்த கதையில் வரும் சம்பவங்கள் எதுவும் உண்மையாக நடந்ததல்ல, வாழ்ந்த அல்லது வாழும் யாரையும் குறிப்பிடுவன அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போடுவோம் இல்லையா டைட்டிலில். அந்த மாதிரி விஷயத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா நான் சொல்ல போகிற விஷயங்கள் வெட்டினவன், வெட்டுப்பட்டவன், செத்தவன், அரெஸ்ட் பண்ணவன் அத்தனை பேரும் உண்மையாக இருந்தவர்கள், அத்தனை சம்பவங்களும் உண்மையாக நடந்தது, சொல்ல போகிற இடம் கூட உண்மையாக நடந்த இடம், எல்லாமே உண்மை சம்பவங்கள். இது பாதி கோர்ட்டில் இருக்குது. இந்த விஷயத்தை நான் வெளிப்படையாக அவங்கள்ட்ட சொல்லிட்டேன்னா நீங்கள் அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக வருங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மை சம்பவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரோமோ தொடங்குது. ஆரம்பித்து வச்ச உடனே அவர் என்ன சொல்கிறார், சார் அடுத்து கோர்ட்டோட வாசலில் இந்த ஈவெண்ட் நடக்குது, அடுத்து என்ன பண்ணுறாரு சிலம்பரசன், நேராக கோர்ட்டுக்குள்ளே போகிறாரு ஓடிக்கிட்டே அவசரமாக. ஏன்னா இவருடைய கேஸ் தான் வந்திருக்கு ஹியரிங்கில். அப்போ இவர் கூட ஒரு அட்வொகேட்டும் சேர்ந்து ஓடி வருவார். அவர் கேட்குறாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்கேன், இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. அங்கே ஒரு பெண் நீதி அரசர் அமர்ந்திருக்காங்க. இவங்க உள்ளே உட்காந்து உள்ளே வந்தாராங்க. உள்ளே நீதி அரசருக்கு வணக்கம் தெரிவிச்சுட்டு நிற்கும்போது அந்த அம்மா கேட்குறாங்க, நீதிபதி அம்மா 3 கொலைகளை ஒரே நேரத்தில் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி போலீஸ் உன் மேலே கேஸ் பதிஞ்சிருக்காங்க, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது கரெக்டாக அட்வொகேட் சொல்லி கொடுத்ததை தெளிவாக சொல்கிறாரு. நான் அந்த கொலையை பண்ணலை. கொலை நடந்த நேரத்தில் நான் கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துட்டு இருந்தேன், கொலை நடந்த இடத்துலையும் இல்லை, முழுக்க பொய் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்போ சாட்சியெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க, சாட்சிகளும் பூரா பொய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆக இந்த காட்சி பெரிய ஆக்ஷன் அது இதெல்லாம் ஒன்றுமே அவர் காமிக்கலை. முதல் முறையாக இவர் சொல்லும் பொழுது சிலம்பரசன் அந்த கையில் ஒரு மிகப்பெரிய அறிவாள், அதை நிறைய கொலை பண்ணிவிட்டு அவரை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கருப்பன் சாமி ஆடி முடித்தவனு ஒரு ஆசுவாசப்படுத்தி நடந்து வருவோம்ல, அந்த மாதிரி அதை அந்த கத்தியை கொண்டுக்கிட்டு அவர் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நடந்து வருவார். அதுதான் ஒரு ஷாட்டு தான் மேஜராக அந்த இடத்துல போகுது. அதில் சிலம்பரசனுடைய இந்த இதில் நம்ம சிலம்பரசனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அப்பொழுது கதைகளை அந்த முகங்களில் அவர் அழகாக நம்ம வெற்றிமாறன் பேச வச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல நான் நினைக்கிறது இது படம் எப்படிங்கிறது தெரியுது, இது உண்மை சம்பவமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த உண்மை சம்பவத்தில் தொடர்பானவங்க, அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அட்வொகேட்ஸ், ஏன் நீதியரசர் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் சிம்பு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். ஆக இது உண்மை சம்பவத்தை, வட சென்னையில் நடந்த ரத்தமும் சதையுமான ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் வரும். வழக்கமாக இந்த மாதிரி ப்ரோமோலெல்லாம் நிறைய காட்சிகள் இருக்கும், நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும், டைலாக்ஸ் மாறி 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 போய் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரே ஒரு கோர்ட்டு சீன், ஒரே ஒரு முறை கொலை செஞ்சுட்டு சிலம்பரசன் நடந்து வரக்கூடிய காட்சி, கிட்டத்தட்ட இது 2 காட்சிகளை வச்சுக்கிட்டு மொத்த படத்தோட கதையை அழகாக சொல்கிறதுக்கு வெற்றிமாறன் மாதிரியான ஒரு இயக்குனர்களால் தான் முடியும். அதைத்தான் செஞ்சுருக்கார். அழகாக நம்ம ஓரளவு இதுதான் இந்த ஜனரை நோக்கித்தான் இந்த கதை போகுது அப்படின்னு நம்மளால் தெளிவாக சொல்ல முடியுது. குறிப்பாக சிலம்பரசன் நடந்து வரக்கூடிய அந்த காட்சியில் ஒரு தீம் மியூசிக், அனிருத்தோட மியூசிக்கல், அதுவும் அவருடைய டைட்டில் வர்ற அந்த நேரம் தான் கரெக்டாக அவருடைய டைட்டில் வருது. அற்புதமான ஒரு தீம் மியூசிக், நம்ம வழக்கமாக கேட்குறது கிடையாது. இது ஒரு புது மாதிரியான ஒரு விஷயம். அதுதான் அந்த டைரக்டர் வேறு மாதிரியாக அவங்கள்ட்ட போய் அந்த விஷயத்தை சொல்லி எதிர்பார்க்கும் போது அந்த கலைஞர்கள்ட்டேருந்து வரக்கூடிய விஷயந்தான். அப்பொழுது பிரமாதமான ஒரு தீம் மியூசிக்கு. அப்போ அந்த கொலையை பண்ணிட்டு தான் அவர் வர்றார் சிலம்பரசன். கையில் பெரிய கத்தி,
உடம்பெல்லாம் ரத்தம். அதை பார்த்துட்டு அவரே வெறுத்து போய் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன டேப்பை வந்து தண்ணியை திறந்து முகத்தை கழுவுறாரு. அப்போ ஒரு கும்பல் வந்து பின்னாடி வருது. யாரா நம்ம வீட்டில் நம்ம ஊரில் வந்து புகுந்து ஒருத்தனை வந்து அடிச்சு கொண்டுட்டு போயிட்டாங்க, அவனை வந்து விடக்கூடாதுன்னு கத்திட்டு வராங்க. அப்போ சிலம்பரசன் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, அந்த கண்கள் வந்து 1000 கதைகள் சொல்லுது. அப்புறம் வந்து அவர் நடந்து வரக்கூடிய இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் அந்த தீம் மியூசிக்கில் வந்து குதிரை கணக்கிற மாதிரியான ஒரு சத்தம் ஒரு 3-4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது வந்து அவ்வளவு அழகாக அந்த காட்சிக்கு பொருந்திருக்கு. விடுதலை, விசாரணை மாதிரியான படங்களில் வந்து உண்மை சம்பவங்கள் நெருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட இவர் வந்து உண்மை சம்பவங்களை நெருக்கமாக வச்சு துரோகங்களையும் பல்வேறு வித உணர்ச்சிகளையும் உள்ளடக்கி ஒரு அற்புதமான ஒரு படத்தை தான் வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு உண்டான விஷயங்கள் இந்த ப்ரோமோவில் இருக்குது. இன்னொன்று வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு டெரரிசத்தை ஒரு ரத்தமும் சதையுமா நிறைய காமிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட, அந்த மாதிரி அவர் காண்பித்தால் கூட அதில் வந்து உணர்வுகள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம விசாரணையில் வந்து அந்த 4 பேர் வந்து அந்த போலீஸ் என்கொயரி பண்ணுற இடங்கள், அவங்கள அடிக்கிற இடங்கள்லாம் அடியெல்லாம் நம்ம மேலே விழுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து விடுதலை 2ல் வந்து கிளைமாக்ஸில் வந்து அந்த விஜய் சேதுபதி கேரக்டரை வந்து என்கவுண்டர் பண்ணும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து விஜய் சேதுபதி பார்க்குற ஒரு பார்வையும் அந்த கேரக்டர் நடிச்சிருப்பார். அவரை வந்து அதை அவாய்ட் பண்ணி தலையை தாழ்த்திட்டு அவரை ஷூட் பண்ணுற அந்த இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பண்பட்ட இயக்குநர்களாக தான் முடியும். அந்த மாதிரியான காட்சி அமைப்போட அசுரன் படம் வந்து ஒரு சிறந்த படமாக அமையும் தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் சிலம்பரசன் வந்து ஒரு பண்பட்ட நடிகராக இருந்தால் கூட அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிற அளவில் மிகப்பெரிய சமீபத்திய படங்கள் ஒன்றும் இல்லைன்னா கூட இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து அவரை வந்து ஒரு மிகச்சிறந்த ஹீரோவாக முன்னிறுத்தும். ஒன்ஸ் அகெயின் வந்து நம்ம வெற்றிமாறனுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். வாழ்த்துக்கள். மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.